இந்து மதமும் பௌத்த மதமும் கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் அவற்றிற்கிடையே பல ஒற்றுமைகளும் வேறுபாடுகளும் உள்ளன. இரு மதங்களின்படியும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. ஆசைகளால் செய்யப்படும் செயல்களே பிறவிக்கும் துன்பத்திற்கும் காரணம். நல்ல செயல்கள் செய்பவர்கள் உயர்ந்த உலகங்களையும், தீய செயல்கள் செய்பவர்கள் கீழான உலகங்களையும் அடைகிறார்கள். இரு மதங்களும் விடுதலை அடைவதற்கு கர்மாவிலிருந்து விடுபட வேண்டும் என்று கூறுகின்றன. அதற்கு தர்மத்தை பின்பற்ற வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும், அகிம்சை, உண்மை, கருணை, தானம் போன்ற நற்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இறக்கும் தருவாயில் மனதிலிருக்கும் எண்ணங்கள் அடுத்த பிறவியை பாதிக்கும் என்பதிலும் இரு மதங்களும் ஒத்துப்போகின்றன. எனவே இறக்கும்போது மனதை அமைதியாக வைத்திருப்பது முக்கியம் என்று இரண்டும் வலியுறுத்துகின்றன. இருப்பினும் பல முக்கியமான வேறுபாடுகளும் உள்ளன. சடங்குகளை பற்றி இந்து மதம் மிகவும் முக்கியத்துவம் தருகிறது. பூஜைகள், யாத்திரைகள், விரதங்கள் ஆகியவை நல்ல கர்மாவை தரும் என்று இந்து மதம் கூறுகிறது. ஆனால் புத்தர் சடங்குகளின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அவர் வலியுறுத்தியது நேர்மையான செயல்களையும் 8 மடங்கு பாதையையுமே. கடவுள்களின் நிலையிலும் வேறுபாடு உண்டு. இந்து மதத்தில் கடவுள்கள் கர்மாவுக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கள் இறப்பதில்லை. பௌத்த மதத்தில் சொர்க்கத்தில் உள்ள கடவுள்களும் மரணமடைபவர்களே. அவர்களும் தங்கள் கர்மா தீர்ந்ததும் கீழ் உலகங்களுக்கு வருகிறார்கள். ஆன்மா பற்றிய கருத்திலும் பெரிய வேறுபாடு உள்ளது. இந்து மதத்தில் ஆன்மா நிரந்தரமானது, எப்போதும் தூய்மையானது. கர்மா ஆன்மாவை பாதிப்பதில்லை. ஆனால் பௌத்த மதத்தில் நிரந்தரமான ஆன்மா இல்லை. முழு மனிதனுமே கர்மாவால் பாதிக்கப்படுகிறான். கடவுளின் அருளை பற்றிய கருத்தும் வேறுபடுகிறது. இந்து மதத்தில் கடவுளின் அருளால் கர்மாவிலிருந்து விடுபடலாம். பக்தியும் சரணாகதியும் விடுதலை தரும். பௌத்த மதத்தில் கடவுள் இல்லை, எனவே அவருடைய அருளை பெற முடியாது. ஒவ்வொருவரும் தன் முயற்சியாலேயே கர்மாவை தீர்க்க வேண்டும். கர்ம யோகாவை பற்றியும் வேறுபாடுகள் உள்ளன. இந்து மதத்தில் செயல்களை கடவுளுக்கு அர்ப்பணித்து செய்தால், பயனை எதிர்பார்க்காவிட்டால் கர்மா ஒட்டாது. பௌத்த மதத்தில் 8 மடங்கு பாதையை பின்பற்றினால் மட்டுமே கர்மாவிலிருந்து விடுபட முடியும், வேறு வழியில்லை. தெய்வீக செயல்களை பற்றியும் இரண்டும் மாறுபடுகின்றன. இந்து மதத்தில் ஒருவர் அனுபவிப்பது தன் கர்மாவாலோ, பிறரின் செயல்களாலோ அல்லது கடவுளின் செயல்களாலோ ஏற்படலாம். பௌத்த மதத்தில் தன் கர்மாவும் இறந்த கால செயல்களுமே காரணம், கடவுளின் செயல்களுக்கு இடமில்லை. சுதந்திரத்தை பற்றி 2 மதங்களுமே மனிதனுக்கு சுதந்திரம் உண்டு என்கின்றன. ஆனால் இந்து மதம் மனிதன் கடவுளின் விளையாட்டில் ஒரு பொம்மை என்றும் கூறுகிறது. பௌத்த மதம் முழு சுதந்திரமும் மனிதனுக்கே என்று வலியுறுத்துகிறது.